வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை நாகர்கோவிலினுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இதுக்கு முன்னால சில வீடியோஸில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றியும், அதில் உள்ள ரோபோட்டிக்கோட யூசஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு 2 முக்கியமான சந்தேகங்களுக்காக பொதுமக்கள் கேட்டிருந்தாங்க. ஒன்று நம்ம இந்த ரோபோட்டிக் மூலமாக நம்ம பண்ணுறதுனால, அதனால் நமக்கு எதுவும் பயப்பட வேண்டியிருக்குமா? இல்லை டாக்டர் பண்ணாலே போதுமே, எதுக்கு ரோபோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். இன்னொன்று இதுக்கு இவ்வளோ டெக்னாலஜி பெரிய ஒரு மிஷினாக இருக்குது, இதுக்கு நிறைய செலவாகுமா? இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் நான் சொல்கிறேன். இந்த வெலிஸ் ரோபோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவ்டு ப்ராடக்ட், யுஎஸ்எஃப்டி அப்படிங்கிற அப்ரூவலான ஒரு பாதுகாப்பான ப்ராடக்ட். ஸோ இது ரோபோட்டிக் அசிஸ்டட்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த ரோபோட் இந்த ஹேண்டில் நம்ம டாக்டரான சர்ஜன் நான் எஸ்ன்னு ஆப்ரேட் பண்ணால் தான் ஆப்ரேட் ஆகும். தானாக அது நம்ம என்ன செய்யாது, எந்த ஒரு ஆப்ரேஷனும் தானாக பண்ணாது. ஸோ அதனால் ரொம்ப பாதுகாப்பானதுனால நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் அது பண்ணும். அது நம்ம சர்ஜனாடைய எங்களுடைய நுண்ணறிவு மூலமாகவும், இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரோபோட்டினுடைய மூளை, ஸோ 2 பேரும் கம்பைன் பண்ணி இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அந்த சேஃப்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது. ஸோ இதை மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சேஃப்டியான மிஷின், எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கனால அந்த அக்யூரஸியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியுது. ஸோ இது ஒரு விஷயம். 2வது, இவ்வளோ ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லியான மிஷினாக இருக்கிறனால அதுக்கு எப்படி எங்களுக்கு செலவு நார்மல் ஆப்ரேஷனை விட கூட வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா அதிகமான செலவு வித்தியாசம் வரல. இப்போ 2, 3 முக்கியமான விஷயத்தில் இதில் செலவுகள் கூடுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம போனை கட் பண்ணுறதுக்கு இந்த சா வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு ஒரு பிளேடு வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் டிஸ்போசபிள், ஒரு ஆளுக்கு ஒரு பிளேடு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பிளேடினுடைய விலை கிட்டத்தட்ட ரூ. 7,000 8,000 கிட்ட நமக்கு வருது. ஸோ அது ஒரு செலவு. 2வது பார்த்தோம்னா, இந்த மிஷினை நாங்கள் நம்ம ஆப்ரேஷன் ஃபீல்ட்லேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு ட்ரேப், அதுக்குன்னு ஒரு கவர் வச்சுருப்போம். அந்த கவர் பண்ணால் தான் உங்களுக்கு அதுலேருந்து கிருமியோ உங்கள்கிட்டருந்து அது மேலே ஒரு டேமேஜ் வராமல் பாதுகாக்க முடியும். ஸோ அந்த ட்ரேப்போட விலை ஒரு ரூ. 5,000 6,000 கிட்ட அது வருது. ஸோ இது ஒரு அடிஷ்னல் செலவு. இன்னொன்று பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குன்னே சில டிஸ்போசபிள் அரேஸ். அரேனா எதுக்குன்னா, நம்ம கால் என்ன நிலைமை இருக்குன்னு சென்சார். ஸோ அந்த சென்சார் மூலமாக நம்ம பண்ணும்போது, அந்த சென்சார் எல்லாம் டிஸ்போசபிள். ஸோ ஒரு ஆளுக்கு தான் அந்த சென்சாரை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலான சில பேருக்கு தேவைன்னா இடிஓ மூலமாக பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சென்சார் பயங்கர காஸ்ட்லி. ஸோ அதனால் இந்த சென்சார், இந்த ட்ரேப்பு, சா, இந்த மாதிரி ஒரு சில டிஸ்போசபிள் ஐட்டம் இந்த ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம், நார்மல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை விட நம்ம பண்ணுறோம். ஸோ இதனால் ஒரு அடிஷ்னல் செலவு வருது. ஸோ இந்த செலவுன்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 25,000 30,000 நமக்கு கூடுதலாக வருமே தவிர அதிகமான அளவு நமக்கு வருங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த செலவையும் நமக்கு அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்ல அக்யூரேட்டான நமக்கு சர்ஜரி கிடைக்குது. நம்ம அதுக்கு மூலமாக வர பெயின் அதிகமாக குறையுது. மூமெண்ட்ஸ் நல்லா கிடைக்குது. நம்மளுடைய அலைன்மெண்ட், கால் வளைவு ஏற்பட்டவங்களுக்கு ரொம்ப துல்லியமாக இந்த ரோபோட் என்ன செய்யுது, நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டும் கரெக்டான மில்லிமீட்டரில் கரெக்டான டிகிரியில் கொடுக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி நமக்கு போகுதுன்னா, நமக்கு அந்த மூட்டினுடைய லாங்கிவிட்டி அதிக வருஷம் கிடைக்குது. ஒரு சின்ன தப்பு வந்தாலும் அந்த மூட்டு நிறைய நாளைக்கு நமக்கு என்ன செய்யாது, வாழ்நாள் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் எந்த மிஸ்டேக் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய டெக்னிக்கை நம்ம கொடுக்குறனால நமக்கு அளிக்கக்கூடிய செலவு ஒரு 25,000 to 30,000 அப்படிங்கிறது என்ன கிடையாது, அதிகமான செலவாக நம்ம கருத முடியாது. ஸோ இந்த ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் ரெகுலராக நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய மூட்டு அறுவை சிகிச்சையை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அந்த காஸ்ட் லாங் டேர்ம் நம்மளோட பெனிஃபிட்ஸ், நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் படி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் நம்ம ரொபோட்டிக் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. ரொபோட்டிக் ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய செலவாகுங்கிற அச்சமும் 2மே தேவையில்லை. அப்போ இது மாதிரி செலவாகுதே நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா வகையான இன்சூரன்ஸ், ப்ரைவேட்டு, கவர்மெண்ட் எல்லா இன்சூரன்ஸுமே மூட்டு மாற்று சிகிச்சைக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ரொபோட்டிக் மூட்டு அறுவை சிகிச்சைக்கும் நிறைய ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. நார்மலாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதை விட ரொபோட்டிக்கு அதிகமான அவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ எந்த விதமான ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கார்டு வச்சுருக்கவங்க இருந்தாலுமே இந்த ரொபோட்டிக்கு நம்ம தைரியமாக ஆப்ட் பண்ணலாம். நார்மல் ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை விட எல்லா கம்பெனிஸுமே கூட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கலைனாலுமே அவங்களுக்கு நம்ம ப்ரீயாத் அப்ரூவலில் அவங்கள நம்ம கேட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ எல்லா இன்சூரன்ஸ் கார்டு ஹோல்டர்ஸும் தைரியமாக இந்த டெக்னாலஜி நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி எல்லாமே நாங்கள் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலோ, காஸ்ட் உங்களுக்கு பேக்கேஜ் எவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சுக்கணுனாலே எங்களுக்கு என்கொயரிஸ் அனுப்புங்க. மேற்கொண்டு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது நேர்லேயே கன்சல்டிங் வாங்க, இல்லைனா மெயில் மூலமாக உங்களுடைய எக்ஸ்ரேயோ உங்களுடைய ஒப்பீனியன் இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ எனி டைம் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ் ரிகார்டிங் robotic assisted joint replacement. Thank you very much.